அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சேட்டைகள் எப்படியும் வணக்கம் சொல்ல போறதில்ல, எதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு. நாட்டு வெடியை கடித்த மாட்டின் வாய் சிதறியது. பார்த்தீங்களா டைமிங் எப்படி போட்டிருக்காங்க? என்ன போட்டிருக்கு? நாட்டு வெடியை கடித்த மாட்டின் வாய் சிதறியது. அவன் எதுக்கும் ஆசைப்பட்டு வாயை வைக்க கூடாது. திருமண ஆசையை காட்டி சிறுமி பலாத்காரம், குளச்சல் அருகே பரபரப்பு. அப்போ சிறுமி கல்யாணம் பண்ண ஆசை வேற இருந்திருக்கு இல்லையா? குற்றாலம் அருவிகளில் குளிக்க தடை. ஐயோ, நாளை போய் குளிக்கலாம் நினைச்ச உள்ளூர் விடுமுறை. முதல்ல வீட்டில் குளிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ள குற்றத்தில் குளிக்கலாம். செல்ஃபி போட்டாக்களை பரப்புவேன் என்று கூறி இளம் பெண்ணை ஆசைக்கு இணங்குமாறு மிரட்டிய வாலிபர். எந்த ஊரு? அது வந்து நம்ம வேற ஒரு ஊர்ல இந்த மாதிரி பசங்க இல்ல இல்லையோ? இல்ல, நம்ம ஒரு பசங்க தான். ஓட்டலின் தோட்டத்தில் பதுங்கியிருந்த பாம்பு கூட்டம் படம் எடுத்து சீறியதால் பார்த்தவர்கள் குடல் நீங்கினர். படம் எடுத்து சீறியதை அதை ஒருவர் படம் எடுத்துள்ளார். பத்தமடை காவல் நிலையத்தில் மாணவி தற்கொலை முயற்சி. அவையா முயற்சி பண்ண இடம் இல்லாம தற்கொலை அங்க போயிருக்கா கட்டி. அதாவது அவளுக்கு சாகணுங்கிறது என்ன கிடையாது, சும்மா பேப்பர்ல வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. எனக்கு பாவம், என்ன கஷ்டமா இருக்கு. சாவணும்னா காட்டுவே தனியா ஆள் எடுத்து போயிருக்கணும். பாகுபலி பொருட்காட்சியில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் சோதனை. அழுகிய பழங்கள் பறிமுதல். மனைவியை பிரிந்து வாழ்ந்தால் விரக்தி. மனைவியை பிரிந்து வாழ்ந்தால் விரக்தி இல்ல விரக்தி. அது நமக்கு தமிழ் சரியா கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். ஆமா ஆமா. மனைவி பிரிந்து வாழ்ந்தால் விரக்தி. மகளை கழுத்தறுத்து கொண்டு தந்தையும் தற்கொலை முயற்சி. ஒரு நிமிஷம் அரை மணி நேரம் படிச்சு முடிச்சிட்டு ஏன் முடிச்சல? அப்படி முடிச்சேன். இல்ல வேணா இன்னொரு வேணா படிச்சு வெயிட் பண்றோம். முடிச்சேன். சரி, படிக்க. வேலை வாங்கி தருவதாக கூறி கடத்த முயன்ற 56 இளம்பெண்கள் மீட்பு. 2 பேர் கைது. புதுடெல்லியில 2 பேர் சேர்ந்து 56 ரூபாய் கிட்னாப் பண்ணிருக்காங்கல்ல, படத்துல வர மாதிரி. நம்மளால ஒரு நாளை 3 பேப்பர் தான் வாசிக்க முடியும். நம்மளால யாரையும் கிட்னாப் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறீங்களா? ஆமா, ஓரமா வரத்து இருக்கதான் செய்யுது. இந்த போதைப் பொருள் விற்கிறாங்கல்ல, இதை வாங்கி பயன்படுத்த நடிகைகளை கைது செய்யாமல் இருக்க அவங்கள்ட்ட 50 லட்சம் லஞ்சமா. அதாவது நீ 50 லட்சம் கொடுத்துட்டு நீ என்ன பண்ணிக்க. பிடிக்காம விட்டதும் இல்லாம, வாங்கினவங்கள பிடிக்காம விட்டதும் இல்லாம, அவங்கள்ட்டே லஞ்சம் இவங்கள்ட்டே லஞ்சம். நல்ல வருமானம். சேலத்தில் வேலை தேடி வந்த வடமாநில தொழிலாளர்கள் 6 பேரை கடத்தி 1.25 லட்சம் பறிப்பு. பள்ளிப்பாளையத்தில் 4 பேர் கும்பல் கைது. ஒரு பேப்பர் முடிப்பு. 38 வயது நபருடன் ஓடியவர் மீட்பு. மகளிர் காவல் நிலைய மாடியிலிருந்து குதித்த பள்ளி மாணவி. 38 வயசு பையன் கூட ஓடி போயிட்டா. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க. வீரவநல்லூர், நெல்லை மாவட்டம். 2 கால் முட்டிகளும் உடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை. வருமானத்துக்கு அதிகமாக அதிமுக மாஜி பெண் எம்எல்ஏ 9.79 கோடி சொத்து குவிப்பு. கணவன் உட்பட 4 பேர் மீது வழக்கு. எம்எல்ஏவா இருக்கும்போதே 9-10 கோடி ரூபா சொத்து குவிச்சிருக்கா. 10 கோடிக்கு தான் பிரச்சனை. 100 கோடி 500 கோடி எல்லாம் விட்டுருவாங்க. அகமதாபாத் விமான விபத்தில் எரிபொருள் சுவிட்சுகளில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து பிரச்சனையில் ஆஃப் ஆயிட்டுலாம் சொல்ல முடியாதான். ஆமா, யாரோ ஒருத்தன் ஆஃப் பண்ணிட்டான், வேணும்ட்டே ஆஃப் பண்ணிட்டான் 2 சுவிட்சையும். ஆமா, மொத்தத்துல ஏர் இந்தியாவை மொத்தல அந்த எக்ஸ் முதலமைச்சர் அவர் நல்லவரா இருப்பாரு. 1-2 பேரும் நம்மள மாதிரி என்ன மாதிரி நல்லவங்க இருக்கான்னு. ஆக்சுவலா இப்போ ஒரு எக்ஸ் முதலமைச்சரா இருக்கட்டுமே, நம்ம ஊர்ல ஒரு சாதாரண நடிகரே தனி ஃபிளைட் வச்சிருக்காரு. அப்போ அவரு இப்படி ஆளு பேசஞ்சர் ஃபிளைட்ல போறாரு அப்படின்னா, அப்போ அவர் அந்த அளவுக்கு சம்பாதிக்கல. இதுல அரசியல்ல ஸோ மிடில் கிளாஸ் நம்ம ஊருக்கு நல்லது செய்யறவரா இருப்பாரு. அதாவது கேள்விகள் கேட்டிருப்பாரு. அதனாலதான் அடுத்த எலெக்ஷன்ல அவர் தோக்கடிச்சுக்கவே செஞ்சிருக்காங்க. நல்லவங்களை எப்பவுமே ஜெயிக்க வைக்க விட மாட்டாங்க மக்கள். சுத்தி வளர்ச்சி இவ்வளவு தூரம் சொல்லணும் இல்ல, நம்ம சிவானா மாதிரி நல்லவரா இருந்திருப்பாரு அப்படிங்கிற ஒத்த வார்த்தை சொன்னாலே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பா நானே போட்டு சொல்லியிருப்பேன். திருமணத்திற்கு மறுப்பு. காதலன் மீது ஆசிட் வீச்சு. என்னடா இது புது பொருளா இருக்கு? ஆமா, பின்ன காதலன் மீது ஆசிட் வீச்சு. அந்த காலத்துல பொண்ணே மீது ஆசிட் வீசுவாங்க. ஆமா, சும்மா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் கூட்டிட்டு சுத்திட்டு அந்த பிள்ளை பெருமையா எல்லாரும் சொல்லிருக்கோம், இவன் தான் லவர் போஸ்ட் நிறைய போட்டு விட்டுருக்கோம். போஸ்ட் போட்டிருக்கோம் டெய்லி. சரி, நம்மள மாதிரி இளைஞர்கள் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும், கவனமா இருங்க. மெயினா இந்த மாதிரி கொஞ்சம் அழகா இருக்கும், ரொம்ப உஷாரா இருக்கணும். காட்டுங்க. அழகா இருக்காங்க. அழகு இங்க இல்ல, இங்க இருக்கு அழகு. இது எங்க நடந்திருக்கு யாருமே கேட்கலையா?
எந்த ஊரா இருந்தானே ஒரு ஆனை கொண்டா மூஞ்ச ஊசி இது ஆசிட் ஊசி விட்டாச்சு. எந்த ஊரு? பாகிஸ்தான்ல. பாகிஸ்தான்லயா? பாகிஸ்தானா எவ்வளவு நேரம் படிச்சு? ஆமா, நான் இங்க நாகர்கோவில்ல எங்கேயோ நடந்து முக்கிய செய்தி மட்டும் படிச்சேன். கல்குவாரிகளில் ஏதோ முக்கிய செய்தி படிக்கிறார். 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். கன்னியாகுமரியில் 6 நாளாக தொடர்ந்து மேகமூட்டத்தால் சூரிய உதயத்தை காண முடியவில்லை. காஷ்மீரில் இருந்து சுற்றுலா பயணிகள் வேதனை. நானும் போயிருந்தேன் முந்தா நாள் கன்னியாகுமரிக்கு. இல்ல தனியா தான் போனேன். அதான் பிள்ளைகள் பாக்கேன்னு கேட்டேன். பசங்க எல்லாம் மாட்டிக்கிட்டோம். நீங்க யாராவது கேட்டாங்களா? கூம்பு வடிவான ஒலிபெருக்கி வச்சதுனால மாணவ மாணவிகள் பயங்கரம் பாதிக்கப்படுறாங்க. படிக்க முடியல அவங்களுக்கு. ஆமா, எல்லாட்டும் படிச்சு தள்ளிட போறாங்க. எல்லாரும் செல் நோண்டிட்டு இன்ஸ்டால் நோண்டிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 5 அக்கௌண்ட் 6 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. இதுல பொம்பளை பிள்ளைகள் மாதிரி மெசேஜ் வர ஆம்பளைகள் அனுப்பி விடுறாங்க. ஆமா, இது நான் என்ன மாதிரி பாவப்பட்ட பேர் நிறைய ஏமாந்து போறாங்க. நீங்க நிறைய அனுபவப்பட்ட போல. ஏதோ பிள்ளைகள் நினைச்சு நம்மளும் உள்ள போய் பார்த்தா ஏதோ ஆம்பளை பேக்க தான். வில்லுக்குறியில் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தர்ணா. காட்சி பொருளாக நூலக கட்டிடம். அதாவது நிறைய ஊர்ல இந்த அங்கன்வாடி பள்ளியிடம் இப்படிதான் இருக்கு. ஆமா ஆமா, நூலகங்களும் இப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. நான் அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுங்கம்மா. 32 நாளுக்கு பிறகு இங்கிலாந்து போர் விமானம் புறப்பட்டு சென்றது. சர்ன்னு போச்சு, காமிச்சாங்க. நல்ல வேகமா போச்சு. எப்படி போச்சு? சுர்ன்னு போச்சு. இந்த இடத்துல சண்டை ராக்கெட் எப்படி போகும் பெருசா? ஆமா, அதே மாதிரி தான் போச்சு. 3 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இந்தியா வந்தன. அது நான் அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஜிஎஸ் கம்பெனி தான் புதுசாக தயாரிச்சிருப்பாங்க. 5 கிராமத்தில் போலீஸ் நிலையம் முன் போராட்டம் நடத்திய வியாபாரிகள். இணையதளங்களில் பரப்பப்படும் பெண்களின் ஆபாச வீடியோக்களை அகற்ற நிலையான வழிகாட்டு நடைமுறைகள் வேண்டும். தமிழகத்தில் அரசு பஸ் கட்டணம் நிச்சயம் உயராது. வெள்ளிச்சந்தை அருகே கிடந்த மனித எலும்புக்கூடு பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. போலீஸ் விசாரணை. முதல்வர் நலமுடன் இருக்கிறார். மருத்துவமனையில் இருந்தபடியே முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. அஜித்குமார் குடும்பத்துக்கு 32.50 லட்சம் இழப்பீடு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவு. இது புரியல. இதை பாருங்க, நீங்களே வாசி, உங்க வாயில் நீங்களே வாசிங்க. அஜித்குமார் கொண்டது 25 லட்சம், இந்த 32.50 லட்சம். ஒரு அந்த பேப்பர் எக்ஸ்ட்ரா கையில் இருந்து போட்டு கொடுப்பதா இருக்கும். கேரளா முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் உடல் அரசு மரியாதையுடன் ஆலப்புழாவில் இன்று தகனம். ராஜாக்கமங்கலம் அருகே இரவில் பயங்கரம். மளிகை கடைக்குள் புகுந்து முதியவர் வெட்டி கொலை. 2 மர்ம ஆசாமிகள் வெறிச்செயல். திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அருகே மின்சாரம் பாய்ந்து இளைஞர் உயிரிழப்பு. ராஜாக்கமங்கலம் அருகே வீட்டில் இருந்த 11 பவுன் நகைகள் மாயம். ஒரு வக்கீலோட வீட்டுல. பணக்குடி அருகே மாயமான வழக்கில் திடீர் திருப்பம். 16 வயது சிறுமியுடன் வாலிபர் தற்கொலை. பாலடைந்த வீட்டில் பிணங்களாக தொங்கியதால் பரபரப்பு. நாகர்கோவிலில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 150 கிலோ புகையிலை பறிமுதல். ஒரே வீட்டில். குளச்சல் அருகே மூதாட்டி தீக்குளுதி தற்கொலை. வங்கதேசம் அருகே விமான விபத்து, பலி 31 உயர்வு. ஆமா, அரசு ஊழியரை மிரட்டி ரூபாய் 18 லட்சம் பறிப்பு. 2 வாலிபர்கள் கைது. எப்படி ஆச்சேன்? திருவனந்தபுரத்துல. ஆமா. சாமிதோப்பு அருகே கட்டிட தொழிலாளி விஷம் குடித்து தற்கொலை. ஐயோ பாவம். திருப்பூணம் அருகே குடும்ப தகராறில் தம்பதி தற்கொலை செய்து கொண்டனர். கணவனை கொண்டு நாடகமாடிய மனைவி. பாபநாசம் படபாடியில் சடலம் புதைப்பு. பெங்களூர், மகாராஷ்டிரா. மரத்தடி ஏற்றி வந்து டெம்போ மோதி அரசு பஸ் கண்ணாடி சேதம். அரண்மனை அருகே பரபரப்பு. மகாதானபுரத்தில் கோயில் அருகே பதுங்கிய பாம்பு. மார்த்தாண்டத்தில் மாயமான தொழிலாளி சடலமாக மீட்பு. கழிவுநீர் கால்வாயில் விழுந்து தூய்மை பணியாளர் பலி. மதுரை மாவட்டம் மதுரை அருகே கோவில்பட்டியில். மணவாளக்குறிச்சி அருகே பார்த்தீங்கன்னா வெள்ளிச்சந்த பக்கம் ஒரு கல்லூரிக்கு பின்புறம் மனித எலும்பு கூட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. ஆக்சுவலா அந்த பேப்பர் நேத்து போட்டு காலையில வந்தோட நான் படிச்சு, அண்ணன் படிச்சு, வீட்டுக்கிழமை ஒரு நேரம் அவரும் படிக்காரு.